அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறது 3 விதமான செயல்பாடுகளில் அந்த கோவில் செயல்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் முருகன் 3 விதமான ஆதிபத்தியத்தில் அது செயல்பட்டு வருகிறது. அப்ப அந்த 3 விதமான செயல்பாடுகள் என்பது 3 கிரகங்களை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ செவ்வாயை ஆக்டிவேஷன் பண்ணணும், குருவை ஆக்டிவேஷன் பண்ணணும், சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ இந்த 3ஐயும் என்ன சொன்னா 3 கிரகங்களையும் சரி செய்யக்கூடிய சக்தி திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறது. செவ்வாய் ஏதாவது ஒரு காரகத்துவமுடைய ஆதிபத்தியமுடையவனாகத்தானே வருவார். அதில் மேன்மை அடையணும், அதில் சக்சஸ் ஆகணும். செவ்வாயே உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தான அதிபதியாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அதை வலிமைப்படுத்தணும். குரு என்ன சொன்னா உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தான அதிபதியாக வந்துச்சுன்னு வைங்க. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த 3 கிரகங்களும் 3 விதமான கட்டங்களுக்கு ஆதிபத்தியம் உடையவர்களாக கண்டிப்பாக வருவார். அப்ப நீங்கள் எந்த மாதங்களை கணக்கு வச்சு போனீங்கன்னா அங்க போய் வழிபாடு பண்ணணும். அப்ப சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த மாதங்களில் நீங்கள் முருகப்பெருமானை சித்திரை மாதமோ, வைகாசி மாதமோ, ஆனி மாதமோ, ஆடி மாதமோ நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் செவ்வாயுடைய காரத்துவமுடைய பிரச்சனைகள், செவ்வாயுடைய காரத்துவமுடைய பிரச்சனைகள், நோய் நொடி, நம்பலம், நிலப்பிரச்சனை, அண்ணன் தம்பி பங்காளி சண்டை, இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே போனீங்கன்னா தீர்ந்துடும். செவ்வாய் சார்ந்த காரத்துவம்னா பூமி, மண், சகோதர சகோதரிகள் பிரச்சனை, அதற்கடுத்து என்ன போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் கிரிமினல் என்பது செவ்வாய் தான். அந்த மாதிரி சிக்கலான விஷயங்களில் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதங்களில் முருகப்பெருமானை நீங்கள் என்ன சொல்லலாம்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு. சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை, அல்லது வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, இதுல எந்த செவ்வாய்க்கிழமைனாலும் தமிழ் மாதத்தின் செவ்வாய்க்கிழமையை பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிணிபீடைகள், பிரச்சனைகள், தன்மைகள் அனைத்தும் சரியா போயிடும். ஏன்னா அந்த முருகன் 3 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. எந்த ஆதிபத்தியத்தில் இப்ப சித்திரை மாசம் ஓடிட்டு, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாசம் என்ன சொன்னா செவ்வாய் காரகத்துவமுடைய அனைத்து விஷயங்களும் தீர்க்கக்கூடிய சக்தியாக அங்கே முருகப்பெருமான் இருப்பார். இதை நீங்கள் பரிசித்து பாருங்க. கண்டிப்பாக நீங்க போங்க, கண்டிப்பாக என்ன சொன்னா நல்லா இருப்பீங்க. அதற்கு அடுத்து குரு என்று சொல்லக்கூடியது பிரச்சனை, பெரும் தன பிரச்சனை. குரு என்று சொன்னால் பெரும் தனம், குழந்தை பிரச்சனை, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைகள் பிரச்சனை, குழந்தைகளால் இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடைய நபர்கள் நீங்கள் என்ன சொன்னா அந்த ஆதிபத்தியம் உடைய காலம் என்பது என்ன சொன்னா இந்த குரு சார்ந்த உங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியம் உடையது சிறப்பில்லாமல் இருந்து அதை சரிவை செய்யக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், ஆவணி வியாழக்கிழமை, புரட்டாசி வியாழக்கிழமை, ஐப்பசி வியாழக்கிழமை
கார்த்திகை மாதத்து வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு பிடித்தமான வியாழக்கிழமைகளில் புதன்கிழமை நைட்டு போய் தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அங்கே போடப்படுகின்ற அன்னதானத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொல்லணும், உங்களுடைய அந்த குரு சார்ந்த அத்தனை கர்மாவும் தீர்ந்துடும். குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதத்தில் போகலாம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதத்தில் கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் வந்து கன்சீவ் ஆகலை, அபார்ஷன் ஆகுது, ஆஸ்பத்திரியில் செலவழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் சாதாரணமாக போய் புதன்கிழமை நைட் தங்குங்க, வியாழக்கிழமை கடலில் குளிங்க, முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கிற போடப்படுகின்ற அன்னதானத்தில் சாப்பிட்டுவாங்க. குழந்தை சார்ந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள். இதை நீங்கள் வந்து என்ன சொல்லணும், தைரியமாக செய்யலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதற்கடுத்து சுக்கிரன் சார்ந்த பிரச்சனை, மன வாழ்வில் பிரச்சனை, கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடந்து பிரச்சனையாக இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிவு, போக்குவரத்து, அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி ஆதிபத்தியம் உடைய நபர்கள், சுக்கிரனுடைய தோஷமுடையவர்கள், சுக்கிரன் நேசமானவர்கள், இல்வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு இல்லாமல் ஏனோதானோ என்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கள், நீங்கள் எந்த மாதத்தில் போகணும் அப்படின்னு சொன்னா மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக போகணும். போய் மார்கழி வெள்ளி, தை வெள்ளி, மாசி வெள்ளி, பங்குனி வெள்ளிகளில் வியாழக்கிழமை நைட்டு போய் தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், அன்னதானத்தில் சாப்பிடணும். உங்களால் முடிஞ்ச வந்தா அன்னதானத்திற்கு வந்து சின்ன வந்து நன்கொடை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படி ஒரு மனிதன் வந்து இந்த 3 கிரகங்கள் வந்து பஞ்சமாதிபதி ஐவரில் 3 கிரகங்கள் இது முக்கியமானது. இதை வந்து என்ன சொன்னா திருச்செந்தூர் முருகனுடைய கண்ட்ரோலில் வந்து இந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்றான்னா செயல்பாட்டில் இருக்கிறது என்பது பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அப்ப சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி செவ்வாயை சரி பண்ணுவதற்கும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை குருவை சரி பண்ணுவதற்கும், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி சுக்கிரனை சரி பண்ணுவதற்கும் சிறப்பு என்று முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொன்ன எப்போ வேணாலும் போய்கிட்டு இருக்கிறோம். எப்போ வேணாலும் போனாலும் வந்து என்ன சொன்னா பலன் இல்லாமல் போகாது, குறிவைத்து அடிக்கணும். அப்படி குறிவைத்து அடித்தோம்னா கண்டிப்பாக என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகளை களையலாம். இப்ப இந்த ஒரு 4 மாசம் செவ்வாயை சரி பண்ணிக்கலாம், அடுத்து வருகின்ற 4 மாசம் குருவை சரி பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து வருகின்ற 4 மாசம் சுக்கிரனை சரி பண்ணி கொள்ளலாம். இப்படி சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த முருகனுடைய செயல்பாடு என்ன சொன்னா 3 விதமாகத்தான் செய்யுது. இப்ப எல்லாரும் நீங்க தெரிஞ்சு போறீங்களோ தெரிய போறீங்களோ சித்திரை மாசத்துல ஆடி மாசம் வரைக்கும் நீங்க போறவங்க செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற தோஷங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்துடும். இப்ப பலனி தான் கிடைக்கும், இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடைக்காது. மாத்தலாம் முடியாது, ஏன்னா அவரை மாற்ற முடியாது. அதை வந்து அங்கே செய்து வைக்கப்பட்டுள்ள, பிரதிஷ்டை வைக்கப்பட்டுள்ள, ஆதி காலத்தில் செயல்பாடு பண்ணி வைக்கப்பட்டுள்ளது பூராமே வந்து ஒவ்வொரு முன்னாங்க 12 மாதங்களுக்கு முதல் 4 மாதங்கள் வந்து செவ்வாய் ஆதிபத்தியமும், 2வது 4 மாதங்கள் குரு ஆதிபத்தியமும், 3வது 4 மாதங்கள் சுக்கிரனுடைய ஆதிபத்தியமாகத்தான் அவர் செயல்படுவார். அவரை மாற்றி நீங்கள் செயல்பட வைக்க முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் இந்த பதிவு. இதனால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து வளமான வாழ்க்கையும் வெற்றியான வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் பெற முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரீட்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தங்க வேண்டிய காலங்கள் வந்து என்ன சொன்னா நாளைக்கு கும்பிடுறதுக்கு உண்டான அந்த கிழமையை தேர்ந்தெடுத்தா இன்னைக்கு நைட்டு போய் தங்கிடணும். மறுநாள் காலையில் கடலில் கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சுட்டு
அதுக்கு பிறகு சாமியை கும்பிட்டுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி வழிபட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டு ஹாப்பினஸ்ஸாக வாங்க. வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றம் அடைவதற்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். இதை என்ன சொன்னா, இந்த செவ்வாயோடைய ஆதிபத்தியத்திற்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம அதுக்கு ஒரு சின்ன மந்திரங்கள் வந்து கண்டிப்பா தெரியணும். குருவுக்கு உண்டான மந்திரம் தெரியணும், சுக்கிரனுக்கு உண்டான மந்திரம் தெரியணும். அப்ப செவ்வாய்க்குண்டான மந்திரம் செவ்வாய்க்குண்டான மந்திரம் தரணிகற்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் சமங்கலம் பிரணமாமிகம். தரணிகற்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் சமங்கலம் பிரணமாமிகம். குருவுக்குண்டான மந்திரம் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. சுக்கிரனுக்கு உண்டான மந்திரம் கிமகுந்த மிருணாலாபம் தைத்தியநாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவும் பிரணமாமி. கிமகுந்த மிருணாலாபம் தைத்தியநாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவும் பிரணமாமி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு நவகிரக சுலோகம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏனாதானு இருக்கக்கூடாது. அப்ப இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு இந்த 3 கிரகங்களை சீர் செய்யக்கூடியது. முருகப்பெருமானால் சரி பண்ண முடியும். அதற்குண்டான காலங்கள் வந்து இந்த மாதங்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.